அனைவருக்கும் வணக்கம். சீனாவில் டியான்ஜன் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு முடிந்தவுடன் பல்வேறு புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகின. குறிப்பாக பாரத பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் சீன அதிபர் ஜின்பிங் ஆகிய படங்கள் மூவரும் சேர்ந்திருப்பது, நடந்து செல்வது போன்ற படங்கள் ஆங்கில செய்திகளிலும் ஆங்கில ஊடகங்களிலும் அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகளில் வைரலாக பரவியது. இவை அனைத்துமே வெறும் படங்கள் அல்ல. இது அமெரிக்காவுக்கான ஒரு செய்தியை கூறுகிறது. மேற்கத்திய நாடுகளுக்கும் ஒரு செய்தியை இந்த படங்கள் சொல்லுகின்ற கூஸ்பம்ப் புகைப்படங்களாக பார்க்கப்படுகின்றன. அதாவது உலகத்தில் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு மாறாக ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டர், அதாவது புதிய ஒரு சர்வதேச உலகமானது உருவாகி உள்ளது என்ற செய்தியை தான் இந்த படங்கள் தெரிவிக்கின்றன என்று அயல்நாடுகளில் ஊடகங்களும் மீடியாக்களும் இதை தெளிவாக கருத்துக்களை தெரிவித்துள்ளன. குறிப்பாக ரிக் என்று அழைப்படும் ரஷ்யா, இந்தியா, சீனா ஆகிய 3 நாடுகளும் சேர்ந்திருப்பது ஒரு புதிய உறவை, ஒரு புதிய உலகத்தையானது உருவாக்கியுள்ளது என்று a deliberate message to the Trump and the Western nations என்று இவை பத்திரிகையில் செய்திகளாக வந்துள்ளன. காரணம் என்னவென்றால், ஏற்கனவே சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே கல்வான் மோதலுக்கு பிறகு உறவில் கசப்புணர்வு இருந்தது. அது மட்டுமல்லாமல் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு மோடி கலந்து கொள்கிறார். இந்த பயணம் எப்படிப்பட்டது என்றால், பிரதமர் மோடி என்பவர் ஒரு நாடு விட்டு நாடு செல்கின்ற ஒரு பயணமல்ல. அதற்கு மாறாக தற்பொழுது இந்தியாவின் வலிமையை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக அமைந்துள்ளது. அந்த வலிமை நிரூபிக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் புகைப்படங்கள் கூஸ் பம்புகளாக பதில் தந்துள்ளன. அதாவது 2 வல்லரசு நாடுகளான ரஷ்யா மற்றும் சீனாவுடன் வளர்ந்து வரும் மிகப்பெரிய உலகின் நாடான இந்தியாவும் இணைந்து பயணிக்கின்ற ஒரு பயணமாகும் இது. அதாவது இந்தியாவுக்கு ஏற்றுமதிக்கான சந்தையை அமெரிக்கா மூடினாலும் சரி, மேற்கத்திய நாடுகள் மூடினாலும் சரி, உலகில் பல்வேறு நாடுகளின் கதவுகள் இந்தியாவின் ஏற்றுமதிக்காக திறந்துவிடப்பட்டுள்ளன. அதாவது தங்களுடைய நாட்டின் சந்தையை சீனாவும் ரஷ்யாவும் இந்தியாவுக்காக திறந்துள்ளது என்ற செய்தியை உலகத்திற்கு சொல்கிறது. அது மட்டுமல்லாமல் புதினும் மோடியும் சந்தித்த பொழுது மோடி அவர்கள் இந்த சந்திப்பானது மெமோரபிள், என்றுமே நினைவில் நீங்காது, நினைவில் நிற்கின்ற ஒரு சந்திப்பு என்று கூறியுள்ளார். முக்கியமான படங்களான த ஹக் அண்ட் ஸ்மைல் என்று புதினும் மோடியும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து அவர் அணைத்து கொண்டு இருவருமாக பேசி நடந்தே சென்று ஜின்பிங்கை சந்திக்க சென்ற படமானது வெறும் படமல்ல, இது ஒரு செய்தியை உலகத்திற்கு தெரிவிக்கிறது. அதாவது மோடி அவர்கள் இந்த சந்திப்பு என்றும் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று பேசியுள்ளார். இவர் புதின் மோடியை சந்தித்தது, எங்களுடைய நட்பானது பேஸ்ட் ஆன் பிரின்சிபல்ஸ், முழுக்க கொள்கையின் அடிப்படையில் நீண்ட காலமாக இருந்து வருகிறது என்று அவர் பேசியது ஒரு செய்தி. இப்படி 2 நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய உறவு இருக்கிறது என்பதை மோடியும் புதினும் உலகத்துக்கு தந்துள்ளனர். இது அமெரிக்காவில் இந்த படம் வைரலான போது அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ இதை பற்றி அவர் ட்வீட் செய்துள்ளார். அதாவது ரஷ்யா இந்தியாவின் கூட்டாண்மை என்பது புதிய உச்சத்தை தொடுகிறது என்று அவரே சொல்லுகின்ற அளவுக்கு இந்த படங்கள் அமெரிக்காவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இரண்டாவதாக இந்தியாவின் யானையும் சீனாவின் டிராகனும் ரஷ்யாவின் கரடியுமாக 3ம் சேருகின்ற பொழுது ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டரானது பிறந்துள்ளது என்ற செய்தியை தருகிறது. அது மட்டுமல்லாமல்
பிரதமர் மோடி, புதின், ஜின்பிங் மூவரும் நடந்து சென்ற பொழுது இது வெறும் படமல்ல, மாறாக இது ஒரு சர்வதேச அளவில் ஒரு ஸ்ட்ரெங்க், சர்வதேச அளவில் ஒரு பவர்ஃபுல் என்பதை இந்த படமானது அவர்களுக்கு உணர்த்துகிறது. அது மட்டுமல்லாமல் எப்படி நடந்து சென்றார்கள் என்றால், மோடியின் வலதுபுறத்தில் புதினும், மோடியின் இடதுபுறத்தில் ஜின்பிங்கும் நடுநாயகமாக மோடி டுக் சென்டர் ஸ்டேஜ் என்பது போல நடுவிலே அவர் நடந்து செல்கின்றார்கள். மூவரும் நடந்து சென்றது 3 சக்திகள் புதிதாக உருவாகியுள்ளன. அந்த 3 சக்திகள் சொல்லும் செய்தியானது ட்ரோய்க்கியா என்ற 3 மும்மூர்த்திகள், 3 நாடுகள் புதிய உலகத்தை படைத்துள்ளது என்ற சக்தியை கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் 2 வல்லரசு நாடுகளான ரஷ்யாவின் அதிபர் புதின் மோடியின் வலதுபுறமும், சீனாவின் அதிபர் ஜின்பிங் இடதுபுறமும், நடுவே மோடியும் நடந்து செல்வது, மூவரும் பேசுகின்ற பொழுது மோடி நடுவிலே நின்று கொண்டு இருவரிடம் பேசுகின்ற பேச்சுக்களை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். இந்த செய்தி என்னவென்றால், 2 வல்லரசு நாடுகளுடன் இந்தியா சரிக்கு சமமாக தோளோடு தோள் நின்று கொண்டிருக்கிற என்ற செய்தியானது அமெரிக்கா போன்ற நாடுகளில் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சக்தியை 3 பேரும் நடந்து செல்வது, நடுவிலே மோடி நிற்க இருபுறமும் புதினும் ஜின்பிங்கும் நிற்பது ஒரு முக்கியமான செய்தியாக சொல்லப்படுகிறது. 3வது, பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் நடந்து செல்கின்ற பொழுது அங்கே ஓரமாக நின்று கொண்டிருந்த பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பை கண்டுகொள்ளாமல் அவள் நடந்து சென்றார்கள். இது பாகிஸ்தான் பிரதமர் வாஸ் ஸ்னப்டு பை புட்டின் அந்த மோடி என்று வர்ணிக்கப்படுகிறது. அந்த அளவுக்கானது இந்த போட்டாக்கள் செய்தியை உலகத்திற்கு தெரிவிக்கின்றன. மிகவும் முக்கியமானது என்னவென்றால், எ ஃபைனல் நெயில் இந்த காஃபின் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு புகைப்படமானது வெளியாகியுள்ளது. எப்படி என்றால், ரஷ்ய அதிபர் புதின் அலாஸ்கா சென்ற பொழுது ரஷ்ய அதிபர் புதினும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் ஒரே காரில் பயணம் செய்து மாநாடு நடக்கும் இடத்திற்கு சென்றார்கள். அதாவது 2 வல்லரசு அதிபர்கள் ஒன்றாக நாள் பயணம் செய்கின்றோம் என்று உலகத்துக்கு காட்டினார்கள். ஆனால் தியான்ஜின் நகரில் நடந்தது என்னவென்றால், பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் ஒரே காரில் பயணம் செய்தார்கள். அதுவும் சாதாரணமல்ல. பிரதமர் மோடி வருகின்ற வரையில் 10 நிமிடம் ரஷ்ய அதிபர் புதின் காத்திருந்தார். இருவரும் சேர்ந்து பயணித்த கார் என்பது சீன அதிபர் ஜின்பிங் பயன்படுத்துகின்ற ஒரு உச்சபட்ச ஒரு பாதுகாப்பான காராகும். அந்த காரில்தான், ஒரே காரில் பிரதமர் மோடியும் புதினும் பயணம் செய்வது வல்லரசுக்கு இணையாக நாடு இந்தியா என்ற செய்தியை அவர் உலகத்துக்கு தந்துள்ளார். இது ட்ரம்புக்கு தரப்படுகின்ற ஒரு மெசேஜாக பார்க்கப்படுகிறது. எப்படி நீங்களும் புதினும் ஒன்றாக சென்றீர்களோ அதேபோல் ஜின்பிங் காரில் நானும் புதினும் ஒன்றாக செல்கிறோம் என்ற செய்தியை உலகத்துக்கு தெரிவித்துள்ளது. அதேபோல் ஏன்செக் ஆஃப்டர் 7 years, அதாவது எஸ்சிஓ மாநாட்டில் 7 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மோடி கலந்து கொள்கிறார். அதில் ஜின்பிங்கும் பிரதமர் மோடியும் கைக்குலுக்கி பேசுகின்ற பொழுது தெளிவாக சொல்கிறார்கள், எல்லையில் அமைதி நிலவ வேண்டும், எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது, உலகத்தின் அனைத்து இறையாண்மையும் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று மோடி வலியுறுத்தியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் மற்றொரு செய்தி என்னவென்றால், ஏற்றுமதிக்காக அமெரிக்க சந்தை இந்தியாவிற்கு மூடப்பட்டிருந்தால் இந்தியாவின் பொருட்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யலாம், நாங்கள் இதை வரவேற்க தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியானது இந்த படத்தின் மூலமாக சொல்லப்பட்டுள்ளது. இப்படி எஸ்சிஓ மாநாட்டில் நடந்த இந்த முக்கியமான ஒரு 5 படங்கள் உலகிற்கு ஒரு செய்தியை சொல்கிறது. அதேபோல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு புதிய சர்வதேச உலகம் பிறந்துள்ளது, அதில் முக்கிய பங்கு வகிப்பது இந்தியா, ரஷ்யா, சீனா என்று செய்தியை தெளிவாக சொல்லியிருக்கிறது.